கிரெடிட் கார்டு வழங்கும் நிறுவனங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்தது ரிசர்வ் வங்கி. எந்த கார்டு நெட்வொர்க்குடனும் கிரெடிட் கார்டு வழங்கும் நிறுவனங்கள் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது என்று உத்தரவு. மக்களுக்கு நேரடி நிதி வழங்கி வருவதாக பிரதமர் மோடி அப்பட்டமான பொய். தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கு நிதியை கொடுத்தார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி. காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வு குறித்து முக்கிய முடிவு. அதிமுகவுடன் தேர்தல் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திட்டவட்டம். குழந்தைகள் கடத்தல் தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம். பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் காவலர்கள். ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம். தர்மபுரியில் போக்குவரத்து காவலர்கள் விழிப்புணர்வு முன்னெடுப்பு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னை பல்லாவரத்தில் அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரம். ஜெயலலிதா உருவப்படத்தின் மீது சத்தியம் வாங்கி இரட்டை இலைக்கு வாக்கு சேகரிப்பு. பிரதமர் மோடியின் தமிழக வருகையால் திமுகவிற்கு எதிர்மறை வாக்குகள் அதிகரித்துள்ளதாக ஜி.கே. வாசன் கருத்து. பிரதமர் மோடி அடிக்கடி தமிழகத்திற்கு வருகை தந்து பாஜகவின் வாக்குகளை குறைக்க வேண்டும் என கி. வீரமணி விமர்சனம். கேலோ இந்தியா போட்டியில் பதக்கம் வென்றவர்கள் அரசு வேலைவாய்ப்புக்கு தகுதி படைத்தவர்கள். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் தகவல். குஜராத்தில் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மருத்துவராகியுள்ள 3 அடி உயரம் கொண்ட நபர். மருத்துவராகும் கனவில் போராடி வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி. இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது சீஹாக் ஹெலிகாப்டர். கொச்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முறைப்படி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு மட்டும் பெண்களுக்கு எதிராக 4.3 லட்சம் குற்றங்கள் நடந்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்வி. பொது இடங்களில் பேசும்போது அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ராகுல் காந்தி கவனத்துடன் பேச இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யாருக்கும் பணம் தரமாட்டேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசிய நிலையில் எலான் மஸ்க் கருத்து. ஏமனில் சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல். 2 மாலுமிகள் உயிரிழப்பு, 6 பேர் காயம். ஆறு அணிகள் பங்கேற்கும் T10 தொடரின் தொடக்க விழா. நாட்டு பாடலுக்கு பிரபலங்கள் நடனமாடிய வீடியோ வைரல். பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியீடு. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 9 வரை போட்டிகள் நடைபெற உள்ளன.